எத்தனை தடவை அது மாநகராட்சி சார்பில் அதுக்கு பதில் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். இருந்தாலும் மாவட்ட அமைச்சர் என்ற வகையில் போர்க்கால அடிப்படையில் இந்த பருவமழைக்கு பிறகு மழைநீர் கால்வாய் கட்டுமான பணிகள் இந்த 5 ஆண்டுகளில் முழுவீச்சில் நடைபெற்றதை அனைவரும் அறிவீர்கள். ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கின்ற பகுதிகளை கண்டறிந்து அடுத்தடுத்து வருகின்ற ஆண்டுகளில் அந்த தண்ணீர் தேங்காமல் நிற்பதற்கு போர்க்கால அடிப்படையிலே மழைநீர் கால்வாய்கள் அமைப்பது, மற்ற இடங்களில் அதற்குண்டான மழை காலங்களில் மின் மோட்டார் வாயிலாக தண்ணீரை இறைப்பது, அதேபோல் மழைநீருக்கு ஆதாரமாக இருக்கின்ற அனைத்து கால்வாய்கள் மாநகராட்சி, அதேபோல் நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை இவர்கள் வசம் இருக்கின்ற சாலைகள், கால்வாய்கள் அனைத்தும் தூர்வாரப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்றது. மழையினுடைய கொள்ளளவிற்கு ஏரிகள் மற்றும் மழைநீர் கால்வாய்களை மீறி அதிக மழை பெய்கின்ற பொழுது அவைகளும் உடனுக்குடன் அகற்றுவதற்குண்டான சிறந்த முறையில் சிறப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் வழிகாட்டுதல்படி நம்முடைய துணை முதல்வர் மழை ஆரம்பத்திற்கு முன்பே கூட ஜிசிசியிலே இருக்கின்ற புகார் மையத்தை சென்று ஆய்வு செய்திருக்கின்றார். அதேபோல் நம்முடைய மாநகரத்துடைய மேயர், அதேபோல் நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் தொடர்ந்து பருவமழை வருவதற்கு முன்பாக எடுக்கப்பட வேண்டிய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கின்றார். கூடிய மட்டும் இந்த பருவமழை காலங்களில் மக்களோடு மக்களாக நின்று அவருடைய துன்பங்கள் துயரங்கள் அடையா வண்ணம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். என்ன அறிவுரை சொன்ன ஒன்றே அறிவுரை சொல்லியா? எந்த 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 கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியில் தொண்டர்களை சந்திக்கும் போது தேர்தல் பணி ஆற்றுங்கன்னு சொல்கிறது இயல்பு. அந்த வகையில் தேர்தல் பணி ஆற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். எங்களை பொறுத்தளவில் முகோதன தலைவர், மாண்புமிகு மனிதநேயமிக்க தலைவர், எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய ஆட்சி 2026 அமைவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய மக்கள் நல திட்டங்கள் ஒவ்வொரு இல்லங்களுக்கும் சென்று சேர்ந்திருக்கின்றது. அந்த இல்லங்களிலே இருக்கின்ற உள்ளங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றது. ஆகவே அந்த மகிழ்ச்சியுடைய வெளிப்பாட்டை நிச்சயம் 2026 ஆண்டு வாக்காக மாற்றி மீண்டும் 2வது முறையாக மாண்புமிகு தமிழக முதல்வரை அரியணையில் அமர வைப்பார். 7வது முறையாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நிச்சயம் தமிழக அரியணையை அலங்கரிக்கும்.